வணக்கம் வியூஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் வந்து திராட்சை செடி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதனுடைய அடிவேர் நான் ஒரு டைம் காட்டுறேன். இது மேலே வந்து பந்தல் போட்ட மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அப்போ வெயில் சீசன் இருக்கிறதுனால கவாத் பண்ணலை, நிழல் கிடைக்கிறதுனால இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். வெயில் சீசன் முடிஞ்சதும் ஃபுல்லாக கவாத் பண்ணிடுவேன். போன டைம் கவாத் பண்ணி நல்லா புதுசாக பூ வச்சு காயெல்லாம் வச்சுச்சு, நான் வீடியோவும் போட்டிருந்தேன். இது உரம்னு எடுத்துக்கிட்டிங்களான்னா கடலை புண்ணாக்கு நாளே நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்சு நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, வேஸ்டேஜ் காய் இதெல்லாம் சேர்த்து 3 நாள் 5 நாள் கூட வச்சுருக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு புளிப்புத்தன்மையோடு நுரைச்சிக்கிட்டு இருக்கும். அதை தான் நான் எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்குமே விடுவேன். இதுக்கு வந்து நான் அதிகமாக விட்டுட்ருப்பேன். ஏன்னா அது 2 பக்கம் இந்த வேரை பார்த்தீங்கன்னாவே ஷாக் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு அவ்வளோ தடிமனாக இருக்குது. இந்த செடி ஃபுல்லுமே, இந்த விவசாயம் ஃபுல்லுமே வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அங்கே இதுதான் ஃபுல்லும் விவசாயம். இது பன்னீர் திராட்சை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறது. ஃபஸ்ட்டு காய்க்கும் பொழுது க்ரீன் கலராக தான் காய்க்கும். அதுக்கு பிறகு கருப்பு கலராக மாறும். பனி சீசனில் நல்லாயிருக்கும். நல்லா காய்ச்சிச்சு ஒரு டைம் நம்ம வீட்டில். நான் அந்த வெயில் சீசன் முடிஞ்சதுமே ஃபுல்லும் கவாத் பண்ணலான்ட்டு இருக்கேன். கவாத் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எந்த லென்த்துக்கு நான் வந்திருக்கு பாருங்கள். 2 செடி தான் வச்சது, இந்த அளவுக்கு படர்ந்து வந்திருக்குது. பாய்.